Hi guys, welcome back to Adiradu channel. So நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனோம். ஒரு சின்ன ட்ரிப்பாக போனோம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து பெங்களூரில் இருக்கோன்றது எங்கள் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு ஆப்வியஸ்லி 3 hours ஆச்சு. ஸோ நாங்கள் ஒரு 6 o'clock கிளம்புனோம். ஒரு 9 o'clockலாம் நாங்கள் திருவண்ணாமலை 8:45 அப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டோம். ஸோ நைட் ஸ்டே பண்ணிட்டு அர்லி மார்னிங் விசிட் தான் தர்ஷனமுக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் அந்த நைட் ஸ்டே பண்ண பிளேஸை பற்றி தான் இது. ஸோ நாங்கள் போன இடம் வந்து ஆரா சூட்ஸ். இது வந்து டெம்பிளுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துலனா ஒரு 5 minutes கேப் தான், அப்படி தான் இருந்துச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே போனால் நம்மளுக்கு பார்க்கிங் அது இது கஷ்டமாக இருக்கும். பட் இவங்ககிட்ட பார்க்கிங்கோடு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதான் அது பார்க்கிங் ஸ்பேஸு, இதுதான் ரிசப்ஷனு. ஸோ ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் எடுத்திருந்த ரூம் வந்து சுப்பீரியர் டீலக்ஸ் ரூமு. ஸோ ஒரு டபுள் காட் கொடுத்துருந்தாங்க, ஒரு காஃபி செட்டப்பு, ஸ்டோரேஜ்க்கு ஒரு சின்ன சோஃபா செட்டப்பும் இருந்துச்சு, ஒர்க் ஸ்பேஸ் மாதிரி. அப்புறம் டாய்லெட்டும் கூட ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பெட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீல். மேபி நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஓகே. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க போகிறதே ஒரு 4 or 5 hours எங்களுக்கு ஓகே. ஏன்னா மோஸ்ட்லி என் ஹஸ்பண்டும் வந்து கிரிவலம் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் என் கிட்டு மட்டும் தான் இங்கே இருக்கிறதா பிளான். ஸோ எங்களுக்கு இந்த ரூம் கரெக்டாக தான் இருந்துச்சு. காம்பேக்டாக இருந்தாலுமே 3 members படுக்கிறதுக்கு. யாராவது பெரிய கிட் வச்சுருந்திங்கன்னா தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த பெட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. ஸ்டாஃப்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நாங்கள் அர்லி மார்னிங் போகணுன்னு சொன்னோன்னே அவங்களே ஒரு ஆட்டோவெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் செட்டப்பும் இருந்துச்சு. ஆனால் என்னென்னா இவங்கக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லை. நாங்களும் அந்த டைமுக்கு எப்படி நம்ம வெளியே தான் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் அதை பெருசாக எடுத்துக்கலை. பட் ரூம் வைஸ் கைஸ் ரொம்ப சான்ஸே இல்லை. ஒரு 3 star 5 star ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. நியூலி கன்ஸ்ட்ரக்டட். ஸோ எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரெஷ் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. டாய்லெட்டுமே அந்த குளிக்கிறதுக்கு நல்ல ஹாட் வாட்டர், அந்த செட்டப் எல்லாமே சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்கக்கிட்ட ஆக்சுவலி இவங்களதே வந்துட்டு மேலே மாடியிலேருந்து பார்த்தாவே கோபுரம் தெரியுது. மீன்ஸ் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள் கோபுரம் வந்து இவங்க டெரேஸ்லேருந்து பார்த்தாவே தெரியுது. ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியா வச்சுருந்தாங்க. மேபி காஃபி டீ எல்லாம் வாங்கினா நம்ம இங்கே வந்து ஈவினிங் சில் பண்ணுறதுக்கு கூட நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்களதே ஒரு பார்ட்டி ஹால் கூட இருக்குது. அங்கே லோக்கலில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே பார்த்தேன் இந்த மாதிரி கோபுரம் தெரியுதுன்னு. நாங்கள் மேலே போய் பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்களேன் வியூ எப்படி இருக்குன்னு அந்த மவுண்டனில். ஸோ இதுதான் டிஸ்டன்ஸ் அந்த கோயிலுக்கும் இந்த ஹோட்டலுக்கான டிஸ்டன்ஸே வந்து 5-10 minutes கேப்பில் தான் இருக்கே. நாங்கள் போனப்போ கிளைமேட் கூட கைஸ் கொஞ்சம் சில்லாக நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் ரொம்ப ஹாட்டாக இல்லை, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ கிட்ஸ் வச்சுருக்க எங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு தர்ஷனம் பார்த்துட்டு வர்றதுக்கு எல்லாமே. ஸோ இதுதான் அந்த பார்ட்டி ஹால். ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாராவது இந்த மீன்ஸ் இன்னும் அரவுண்டு திருவண்ணாமலை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம் இந்த பார்ட்டிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், என்கேஜ்மெண்ட்டு. ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. ஹோட்டலுமே கொஞ்சம் மெயினில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு வியூ அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து தர்ஷனம் பார்க்குறதுக்கு கூட நாங்கள் அர்லி மார்னிங் 6க்கு அப்படி போகணும். 7:30 ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு என்னன்றது ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணால் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.